இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக கூட்டணியில் மாநிலங்களவை சீட்டை தேமுதிக கேட்கும் நிலையில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குமா ஏடிஎம்கே என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போதே ராஜ்யசபா சீட் தருவதாக வாக்குறுதி அளித்திருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதிமுகவில் தேமுதிகவுக்கான ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா ராஜ்யசபா சீட் தொடர்பாக ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிவிட்டதாக தெரிவித்தார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பேச்சுவார்த்தையில் கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சுவார்த்தையில் கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். ராஜ்யசபா சீட் தொடர்பாக ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இந்த நிலையில் ஒப்பந்தத்தில் வெறும் 5 எம்பி தொகுதிகள் மட்டுமே ஒதுக்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு ஒப்பந்தமோ உத்தரவாதமோ தேமுதிகவுக்கு அளிக்கப்படாத நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருப்பது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தற்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக தேமுதிக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான போது பிரேமலதா விஜயகாந்த் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்க தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்க தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் என அதிமுக சார்பில் இதுவரை குறிப்பிடப்படாத நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக தரப்பிலிருந்து ராஜ்யசபா சீட் வழங்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்று தெரிவித்திருந்தார். தற்போது அதிமுக தேமுதிக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான மறுநாள் தேமுதிக அலுவலகம் சென்றிருந்தார் இபிஎஸ். அன்றைய தினம் அவர் செய்தியாளர்களை சந்திக்காத நிலையில் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவித்த காட்சிகளை பார்க்கலாம். வெத்தலைப்பாக்கு மாத்தியாச்சு. ஆமா, வெத்தலைப்பாக்கு மாற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு. தேதி மட்டும் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அதெல்லாம் இன்னும் நாங்கள் டிசைடே பண்ணலங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பத்திரிக்கையாளருக்கு எப்படின்னா உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும், அப்படிதான் உங்களுக்கு ஆசை. நான் பொறுமையாக இருங்க. இல்லை, நான் ஒன்றொன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உறுதின்றது சொல்லிட்டேன், டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாருக்குன்றதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். வெத்தலைப்பாக்கு மாற்றியாச்சு. ஆமாம், வெத்தலைப்பாக்கு மாற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு. தேதி மட்டும் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அதெல்லாம் இன்னும் நாங்கள் டிசைடே பண்ணலங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பத்திரிக்கையாளருக்கு எப்படின்னா உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும், அப்படிதான் உங்களுக்கு ஆசை. நான் பொறுமையாக இருங்க. இல்லை, நான் ஒன்றொன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உறுதின்றது சொல்லிட்டேன், டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாருக்குன்றதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். கடந்த ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி அதிமுக தேமுதிக இடையே ஒரு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது.
இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா ராஜ்யசபா சீட் தொடர்பாக ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்போது வரை அதிமுக தரப்பிலிருந்து எந்த ஒரு உத்தரவாதமோ அல்லது ஒரு அறிக்கையோ சமர்ப்பிக்கப்படவில்லை. இது குறித்த முழு விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். தற்போது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பது அந்த கட்சியினர் வட்டாரத்தில் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முக்கிய தலைப்புகள், முக்கிய விஷயங்கள் பேசப்படும். விஜய் கட்சி எடுத்துக்கொண்டால் ஒரு விஷயம், சீமான் அவர்களுடைய நாம் தமிழ் எடுத்துக்கொண்டால் ஒரு விஷயம். அதுபோல தேமுதிகவினருக்கு தங்களுக்கு ராஜ்யசபா கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. ஆனால் நாம் அதிமுக வட்டாரங்களில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் நிர்வாகிகள் ஒரு 4-5 பேரை தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர்களிடம் பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, நாங்கள் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு தருகிறோம் என்று எந்த கையொப்பமும் இடவில்லை என்றுதான் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த், நாங்கள் அப்போதே ஒப்பந்தம் போட்டுவிட்டோம். எப்படி 5 MP தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதோ அதனோடு சேர்த்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதாவது 5+1 என்ற அடிப்படையிலே நாங்கள் கையொப்பம் போட்டிருக்கிறோம், ஒப்பந்தம் ஆகிவிட்டது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அதிமுக தரப்பில் விசாரிக்கும் போது இல்லவே இல்லை என்று மறுக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக அன்றைய தினம் வெளியிடப்பட்ட அந்த உடன்படிக்கை, அந்த ஒப்பந்த காப்பியையும் அவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள். அதில் பார்க்கும்போது அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணிக்கு உடன்படுகிறோம், கீழ்கண்ட 5 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருவரும் அதாவது கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி எந்தெந்த தொகுதி என்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் தேமுதிகவிற்கு நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறோம் என்று அந்த உடன்படிக்கையில், ஒப்பந்தத்தில் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்படவில்லை. வாய்மொழியாக சொல்லப்பட்டதாக தேமுதிகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நேற்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்றைய தினமே ராஜ்யசபா சீட்டு ஒப்பந்தம் கையொப்பமாகிவிட்டது என்று குறிப்பிடுகிறார். நாம் அன்றைய தினம் நடைபெற்ற பழைய பத்திரிகையாளர் சந்திப்பு வீடியோக்களை எடுத்து ரிவைண்ட் செய்து பார்க்கும்போது 20/3/2024 அன்றைய தினம்தான் ஒப்பந்தம் கையொப்பமாகி இருக்கிறது. அந்த கையொப்பமான தேதியிலே பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அதாவது அதிமுக அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. அப்போது அங்கிருந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், நாளைய தினம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும், பத்திரிகைக்காரங்க இத்தனை நாள் பொறுத்து இருந்துட்டீங்க, இன்னும் ஒரு நாள் பொறுத்திருக்க மாட்டீங்களா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் 21 மார்ச் 2024 அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக அலுவலகத்துக்கு செல்கிறார். அங்கு சுமார் 15-20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. வாழ்த்து தெரிவிக்கிறார். விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துகிறார். பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் காரில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டார். அதன் பிறகு பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது என்ன சொல்கிறார், மேடம் இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு பத்தி அறிவிப்பு வரும்னு சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சா அப்படின்னு மீண்டும் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெத்தலை பாக்கு கொடுத்து மாத்தியாச்சு, நல்ல செய்தி நல்ல விரைவில் ஒரு நல்ல தேதியிலே அறிவிக்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் அப்போது கூட கையொப்பம் ஆனது என்றோ அதிமுக எங்களுக்கு கொடுக்க ஒப்பந்தம் கொடுத்துள்ளது என்றோ எதுவும் குறிப்பிடவில்லை. சூசகமாக தெரிவிக்கிறார், வெத்தலை பாக்கு கொடுத்து மாத்தியாச்சு, நாங்க நல்ல செய்தி ஒரு நல்ல நாளில் வெளிவரும் அப்படின்னு மட்டும் சிரிச்சுட்டே சொல்றாங்க. வெளிப்படையா எந்த ஒரு பதிலையும் அவங்க அன்னைக்கு சொல்லல. ஆனா 2 தினங்களுக்கு முன்பு, தற்போது ஓராண்டு கழித்து நாங்கள் அன்றே கையொப்பம் போட்டு விட்டோம் என பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிடுகிறார். எனவே தேமுதிகவினருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதிமுகவினரை பொறுத்தவரையிலே அவர்கள் ஆஃப் த ரெக்கார்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் தேமுதிகவிற்கு 5 MP தொகுதிகள் கொடுத்திருக்கிறோம், அவர்களுடைய சக்திக்கு மீறிய அந்த தொகுதிகள் தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எனவே அவர்கள் இன்றைக்கு நல்ல வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அதிமுகவினருடைய வாக்குதான். அதிமுகவினருடைய வாக்கு பெற்றுதான் அவர்கள் நல்ல ஓட் பர்சன்டேஜ் பெற்றிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தான். இதுல எப்படி நாங்க ராஜ்யசபா சீட்டு தர முடியும், எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியா கிடைச்சிடும், அந்த 2வது சீட்டும் கிட்டத்தட்ட கிடைக்கிற லெவல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ளேயே வட மாவட்டம், தென் மாவட்டம், கொங்கு மண்டலம் இப்படி பல பகுதிகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உட்கட்சி தேவைகள் நிறைய இருக்கிறது. எனவே பலரை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது. எனவே எங்களுக்கே அந்த ராஜ்யசபா சீட்டுகள் தேவைப்படும். எப்படி நாங்கள் தேமுதிகவுக்கு தர முடியும் என அதிமுகவினர் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.